ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக செஞ்சேன்னு நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன். அதை பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கும் அதே மாதிரி செஞ்சு தாங்க, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வீட்டில் இருக்கிற என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சேன். நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மெத்தடெலாம் செஞ்சேன் நான். ஆனால் கொஞ்சம் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பர்பிள் கலர் ஜெல் கலரும் ஆட் பண்ணேன். ஸோ கேக்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம விப்பிங் க்ரீம்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், மேலே கனாஷ்லேயுமே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளாக் கரண்ட் க்ரஷ் அது கண்டிப்பாக ஆட் பண்ணும், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கனாஷ் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம கேக்கு செஞ்சு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கரண்டி தான் அது வந்து நான் முட்டை மிட்டாய்க்காக வாங்கினது. பட் இன்ன வரைக்கும் நான் முட்டை மிட்டாய்க்கு யூஸ் பண்ணவே இல்லை. சரி, கேக்குக்கு ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி நானும் அதை வச்சே செஞ்சேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஃபீட்பேக்கும் ஆட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. நான் அதே வெனிலா ஸ்பாஞ்சு கேக்கில் எக்ஸ்ட்ரா வந்து மில்க் எசன்ஸு, ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. அதே மாதிரி தான் நான் செஞ்சு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக கேக் வந்து லேயர் பை லேயராக அடுக்கும்ல. ஃபஸ்ட்டு கேக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலர் கனாஷ், அதாவது ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணி கனாஷ் செஞ்சேன். ஸோ அதையும் அது கூடவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கரண்ட் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ ஏதோ வந்த டிசைனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி முடிச்சாச்சு. பட் கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இது 1/2 kgக்கு மேலே இருந்தது. நான் 300க்கு தான் கொடுத்தேன். ஏன்னா நான் ரொம்பலாம் டெக்கரேஷன் பண்ணல. விப்பிங் க்ரீம் வந்து வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட்டு போடுறேன். ஒயிட் கலரும் நான் தனியாக செஞ்சுருந்தேன் விப்பிங் க்ரீமை. லைட்டாக பர்பிள் கலருமே ஆட் பண்ணி தனியாக உள்ளே செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கேக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் இப்போ ஒரு கஸ்டமர் கேட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தனால என்னால் ஃபுட் வீடியோ வந்து, அதாவது சமையல் வீடியோ வந்து எதுவும் போஸ்ட்டு போட முடியல. நான் கண்டிப்பாக அடுத்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நான் செஞ்சது பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.